அவ்வளவுக்கு தான் இந்த பதிவு. அவ்வளோ நீ உன்னிட்ட கொள்ளையடிச்சினான், உன்னோட கதைச்சினான்னு போட்டு காட்டி கொண்டிருக்கிறாய். எனக்கு சிரிப்பாமல் இருக்கு. நான் உன்னோட திரும்ப என்னத்துக்கு கதைச்சினான்னு சொன்னால், நீ பல பல பொய்யெல்லாம் லைவை போட்டு சொன்ன. நீ நான் சர்மியோட அங்கே போனால் இங்கே போனால் அங்கே படுத்தேன் இங்கே படுத்தேன் நின்று நான் அது கணக்கை போய் சொன்ன. நீ அந்த பொய்யலுக்கு எல்லாம் உன்னை ஸ்ரீலங்காவுக்கு இப்படியாவது உன்னோட நல்ல மாதிரி கதைச்சு உன்னோட நல்ல இதாக நல்லா பானி பூசி கதைச்சு உன்னை ஸ்ரீலங்காவில் கூப்பிட்டு எடுத்துட்டு உன்னை வச்சு எட்டியோட வச்சு அடிச்சு நீ சொன்ன பொய்யல் எல்லாத்தையும் சொல்ல பண்ணத்தான் நான் உன்னோட நல்ல மாதிரி திரும்ப கதைச்சினான். அப்போ நீ அதை சர்மியனோட கதைச்சு வந்து பாருங்கண்டலாம் அதை நீ ரெக்கார்ட் பண்ணி ஸ்க்ரீன் வீடியோலாம் எடுத்து போட்டு கொண்டு இருக்கிறதால எனக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் நீ ஸ்க்ரீன் வீடியோ எடுப்பாய், நீ திரும்பவும் இந்த கிரிமினல் புத்தியை காட்டித்தான் கதை பண்ணி தெரிஞ்சுதான் நான் கதைச்சேனா. ஆனால் நான் உன்னை எப்படியாவது இங்கே வர பண்ணதான் கதைச்சேனா சரி வரலைன்னா நீயும் கள்ள கிரிமினல் கிழவன் தானே, அதெல்லாம் என்ன சரி வரல. மற்றது நான் உன்னோட காசு கொள்ளையடிக்கிற கும்பல் காசு என்னோட பறிக்கணும்னு சொல்கிற அளவுக்கு நீ பெரிய வசதியானவனோ பணக்காரனோ இல்லை. உன்னோட கொள்ளையடிச்சு நான் இங்கே கோட்டை கட்டி வச்சிருக்கல விளங்குது. நீயே காசை இல்லாமல் பிச்சைக்காரனாக தான் என்னட்ட நீ உதவி தான் கேட்ட. நீ முதலாவதா உனக்கே தெரியும், முதலாவதா இந்த பொண்டாட்டி இல்லாமல் என்ன பறிச்சு போட்டு நான் அடிச்சு துறதி ரோட்டில் விட்டுட்டாள். அதுக்கு பிறகு ரெண்டாவது கல்யாணம் செய்தேன்னா அவளும் என்ன கல்யாணம் செய்து இந்த காசு பணத்தெல்லாம் பறிச்சுட்டு என்ன ஏமாற்றி போட்டால். மூன்றாவதான் நான் நல்லபடியில் ஒரு பிள்ளைய காசை கொடுத்து நம்பி அந்த பிள்ளை ஏமாந்து போச்சு. அது 6,000 ரூபா கேட்டு உதவி செய்யுங்கன்னு தான் என்னட்ட வந்தனே. அப்போ நீ ஏற்கனவே காசுக்கு வழி இல்லாமல் பிச்சை எடுத்துக்கொண்டு ரோட்டில் நின்று தான் என்னட்ட உதவி கேட்டு வந்து தான் நான் கடைசியாக உனக்கு உதவ வந்து தான் கடைசியாக நான் எனக்கு உபத்திரத்தை தேடினானா. சரியா? இப்போ உன்னிட்ட எப்படி நான் கொள்ளையடிக்க முடியும்? உன்னோட கொள்ளையடிச்சு நான் இங்கே கோட்டை கட்டிட்டேன். இல்லை கொள்ளையடிக்கிற அளவுக்கு உன்னோட என்ன கிடக்கு இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன். நீ சும்மா இவளை பற்றி ஏதாவது ஒரு வதந்தியை கிளப்பி விடுவாங்க, இவள் விபச்சாரம் செய்கிறாள் கொட்டல் போகிறாள் அப்படி இப்படின்னு சொன்னால் இவளுக்கு ஒரு வாழ்க்கை கிடையாது, இவ்வளோ ஒரு தரம் பார்க்கக்கூடாதுக்கு இவளைப்படுத்தணும்ன்றது உண்டு டார்கெட். சரி, அதை நீ டார்கெட் பண்ணுறன்னு தெரியும், அதுவும் இருக்கட்டும். ஆனால் நீ ஒரு நல்ல உத்தமன் மாதிரி இருந்து காய்ச்சி கொண்டு இருக்கிறாய். நீ வடிவா போடு. எப்படி நான் கதைச்சதுகளை வீடியோ எடுத்ததுகளை செஞ்சதை இது செஞ்சல வடிவா போடு. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் தான் சொல்லுவேன் நீ நான் கதைச்சினான். ஆனால் உன்ன இந்த முறை ஸ்ரீலங்கா இடிக்கிறதுக்கு கதைச்சினான். அதுக்காக உண்ட மூஞ்சியை பார்த்து கன நேரம் கதைக்கிறேன்டா எனக்கு கஷ்டமான விஷயம். 5 நிமிஷத்துக்கு மேலே உண்ட முகரக்கட்டையை பார்த்து கதைக்கலாது, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ நான் கஷ்டப்பட்டு உன்னோட கதைச்சதுக்கு நீ எனக்கு ஏதாவது பலன் கிடைக்கத்தானே வேணும். அதுக்கு நீ காசு போடுவோம்டா, ஓகே 20 30 நீ போட நான் வாங்குவேன். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு உண்ட முகரப்பட்டையை பார்த்து கதைக்கிறதுக்கு நீ தரத்தானே வேணும். நீ மேனத்துக்கு தார உனக்கு தெரியுதானே இவளுக்கு காசு கொடுத்து 20,000 30,000 போட்டால் தான் என்னோட வீடியோக்கள் கதைக்கிறாள். தெரிஞ்சுதானே நீ போடுற காசு. சரி, இவ்வளவு தெரிஞ்சும் புறா என்னத்துக்கு என்ன நீ கேவலப்படுத்தணும். அப்போ தான் இவள் என்னோட கதைப்பாளன்னு தானே கதைக்காள். அப்போ கதைப்பாள் திரும்பவும் காசு கொடுத்து இவளோட கதைக்கலாம்னு தானே. உனக்கு அடிதான் ஜெயிலுக்குள்ள களி தான் இது வாரம். உனக்கு வெக்கம் இல்லையாடா கொஞ்சமாவது? ஏண்டா நான் தான் சொல்றேனே உன்னை ஸ்ரீலங்கா எடுக்கிறதுக்கு தான் நான் கதைச்சினேன். நீ காசை தந்தா நான் கதைப்பேன். நீ என் காசை கொடுத்து கதைக்க வார. நான் என்ன அப்பளோ ஒருத்தன் இருக்கிறான்னு டார்கெட் பண்ணி உன்னை கூகுளில் சர்ச் பண்ணி நானா உன்னோட கதைச்சினானா? நீயா தானடா பொம்பளைகிட்ட தேடி தேடி போய் நீயா தானே கதைக்கிற பொம்பளையில கண்டோன்னையும் ஐயோ ஊருகி ஊத்துண்டு கதைச்சி காசுகளை கொடுத்து இதுன்ற நீ ஒரு நல்ல மனுஷனண்டா. உண்ட ஒய்ஃபுக்காண்டி வாழ்ந்திருக்கலாம். சரி, உண்ட ஒய்ஃப் புண்ணில் தப்பானவள்டா பிள்ளைகளுக்காக வாழ்ந்திருக்கலாம். சரி, பிள்ளைகள் தப்பானவள்டா 2வது கல்யாணம் செஞ்ச நீ அவளுக்காக அவளை முட்டிட்டு போன அவளுக்காக அவளையும் முட்டிட்டு இன்னொருத்தைய பிடிக்க போறேன்டா. நீ எப்படியான பொம்பளை பொறுக்கி உன்ன மாதிரி பொம்பளை பொறுக்கில்ட்ட வாங்கி ஏமாத்துறது தப்பு கிடையாது. சரியோ? இதுக்கு நீயே அதை உத்தமன் மாதிரி நான் காதலில் ஏமாந்தவனு சொல்லி கொண்டு இருக்கிறேன். சரி, நீ ஏமாந்தவனாகவும் இருக்கிறான், கல்யாணமும் கட்ட போறேன். நீ கட்டதான் போறேன்னா நீ கட்ட போறவன் என்னத்துக்கடா முதல் மனசுக்கு டிவோர்ஸ் கொடுக்காமலுக்கு இன்னொருத்திய கல்யாணம் பண்ண போன நீ 2வது ஒருத்திய டிவோர்ஸை கொடுத்து போடலாம். நீ கல்யாணத்தை கட்டி இருக்கணும். சரி, அவளையும் கட்டி விட்டுட்டேன்னா இன்னொருத்திய அதாவது என்னோட கதைச்சனியண்டா என்ன கட்டதான் போறேன் கட்டி கட்டணும்னு தான் நீ கதைச்சி திருப்பியா இருந்தா நீ ஏன் அப்பையும் டிவோர்ஸ் கொடுக்காம கதைக்கணும்? உனக்கு டிவோர்ஸ் கொடுத்தா உனக்கு அங்கே உண்ட ஆட்டம் க்ளோஸ். உனக்கு காசு கட்டணும். காசு கட்டுறது இல்லைன்னா நீ ரோட்டில் நக்கி கொண்டு திரிகிறேன்.
காசு கட்டுவோட பண்ணதால உனக்கு டிவர்ஸ் கொடுக்கிறார். உனக்கு ஒரு பொம்பளை எடுத்து முடியலாது கட்டினா கூட உன்னால எத்தனை மனத்தியாலம் தாக்கு பிடிக்கலன்னு சொல்லு. சரியா? நீ செத்து போனா கடைசியா டிவர்ஸ் நாங்க என்ன எங்கே தெரியாது. உனக்கு எடுத்து விடலாமா ஒரு பொம்பளைய? நீ எடுத்து விடலாமோ? சரி எல்லாத்தையும் விடுவா. என்னிலையும் பிழை இருக்குன்னு நான் ஒத்துக்கொள்றேன். என்னிலையும் பிழை இருக்குதான். என்னில பிழை இருக்குன்னு தெரிஞ்சு இது தப்போ நான் போறது தப்பான பாதைன்னு நான் விலகினா நீ என்ன செஞ்ச? நீ போட்டு கேவலப்படுத்தினேன். சரி, என்னில பிள்ளைக்கு நானும் சைலன்ஸா இருந்தேன். ஒருத்தன் 1 மாசம் கூட வெள்ளப்படுத்தலாம், 2 மாசம், சரி 1 வருஷம். நீ 3 வருஷமா போட்டு செய்துட்டு கிடக்குற. பிறகு திரும்ப வெக்கமே இல்லாம சரி எனக்கு ஒருக்கா கோல் எடு, கனவு ஒருக்கா கோல் எடுக்க சொல்லு, அவளை இருக்கா கோல் எடுக்க சொல்லு வந்து நீ ஏன் நக்குற? பிறகு கனவு கதைச்சோள், அவள் கதைச்சோள், இவள் கதைச்சோள், இங்கே பாருங்க கொண்டு போட்டு காட்டுற. நீ ஏன் வெளியே பொம்பளையில தேடி போற? கோல் கதை இங்க எடுக்க சொல்லுங்க, எடுங்கண்டு. இப்ப விட்டாலும் அவளை எடுக்க சொல்லி இவ எடுக்க சொல்லணும் ஓடி திரியிற. உன்னை ஸ்ரீலங்காவுக்கு கூப்பிடத்தான் நாங்க கதைச்சினாங்க, உன்னை அடிக்கிறதுக்கு தான் கதைச்சினாங்க. நீ வரல தப்பிட்ட. அந்த கதைச்சு உன்னோட நல்ல மாதிரி கதைச்சினாங்க தான் இல்லையன்றில்ல, ஏன்னா உன்னை வர பண்ண. ஆனா உன்ட மூஞ்சிய முகரைய பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கதைச்சதுக்கு நீ அங்க நிக்க நீ அத்தான எங்களுக்கு தார. உனக்கும் தெரியும் தானே இவர்களுக்கு கொடுத்தா தான் இவர்களுக்கு கதைப்பாடுகள் உண்டு. அதான் நீ கொடுக்குற. ஏன் நீ கொடுக்குற? கொடுக்காம விட கதைக்க மாட்டாளன்னு தெரியும் தானே. அப்பயும் கொடுத்து கதைக்காம விடு. உன்ட முகரையை பார்த்து கதைக்கிறேன்னா காசு கொடுக்கத்தாம வேணும். நீ சும்மா உன்னோட கதைக்கிறதுக்கு நீ என்ன சின்ன படிக்கணும், இல்லாட்டி நீ வெறி வடிவான படிக்கணும், இல்லாட்டி யான் அழகணும். காசு ஒன்று வாங்க சும்மா உன்னோட கதைப்பினமோ ஒரு பிரியோசனம் இல்லாம ஒரு லாபமும் இல்லாம உன்னோட கதைக்கிறதுக்கு மற்ற வைத்தியமா நீ அவ்வளவு பெரிய யான் அழகணும் இல்லை. நான் தான் ஓப்புனா சொல்றேன், உன்ட முகரையை பார்த்து கதைக்கிறதுக்கு நீ காசு போட தான் வேணும். கண்டி உன்னோட நாங்கள் லட்சக்கணக்கா குடிக்கணக்கா வாங்குற அளவுக்கு உன்னட்ட இல்லை. சரியா? அப்படியே இருந்தாலும் நீ அந்த பிச்சை காசை தூக்கி நான் உனக்கு முகத்தை எறிஞ்சு விடவும் ரெடியா இருக்கிறேன். அது அந்த பிச்சை அப்படி வாங்கிட்டு ஓடும். சும்மா கிடந்து போட்டு சாகாத. அதை இதை போட்டு கொண்டு எங்கேயாவது ஒரு பொலிசை பிடிச்சி இல்லாத ஊர்ல கூட லோயர் இருப்பார். அந்த லோயர்கிட்ட போயிட்டு இவ்வளவு காசு லட்சமா கொடுத்து அழிச்சிட்டு நீ மாந்துட்டேன்னு சொல்லி கேஸை போட்டு அப்படியாச்சும் எனக்கு இங்க கேஸ் உண்ட போட்டு நீ காசு பிச்சை காசு விலை கொடுத்துக்கிறேன். அந்த பிச்சை காசு அங்க கணக்கு காட்டி அதை வாங்கிட்டு ஒளிஞ்சு சாவுல எங்கேயாவது போ. நான் கொடுக்க தயாரா தான் இருக்கிறேன். நீ அந்த பிச்சையா போட்டதானா நீ கேவலப்படுத்தினதுக்கு பதிலா உனக்கு நான் அதுக்கு வேற மான நஷ்டப்படக்கு போடுவேன். உனக்கு நீ வாங்கினதா நீ போட்ட பிச்சையை திருப்பி உனக்கு பிச்சையா போடவும் ரெடி. அதுக்கு நீ எவ்வளவு வழி இருக்குது, அதுக்கிட்ட வழியல் அந்த வழியில நீ ஹேண்டில் பண்ண என்ன. அதை விட்டுட்டு லைவா போட்டு இஞ்ச பாருங்க மக்களை கதைச்சவள் வச்சவள் பிடிங்கினவள்ண்டாது கதைப்பேன். நான் உன்னோட மட்டுமே கதைக்கிறேன். நைட்டியை போட்டு கொண்டு நிற்பேன், வீட்டில் நிற்கிற மாதிரி நிற்பேன். எல்லாரோடமே நான் சகஜமா என் ஃப்ரெண்ட்ஸோட கதைக்கிற மாதிரி எல்லாருமே கதைக்கிற மாதிரி. உன்னோட மட்டும் நான் அப்படி கதைக்கிறேன் இல்லையே. வீடியோ கால் நீ ஏன் வீடியோ கால் எடுக்கிற எல்லா பொம்பளைகளுக்கும் சொல்லுனாலும் எடுத்தா வீடியோ கால் நம்ம எடுக்கிறானா? பொம்பளை பொறுக்கிடா நீ, பச்சை பொம்பளை பொறுக்கி. உன்ன மாதிரி பொம்பளை பொறுக்கி எல்லாத்தையும் ஏமாத்தினாலும் தப்பு கிடையாது, அது எனக்கு பாவமும் கிடையாது. நான் தான் சொல்றேனே. ஆனா உனக்கு வெண்டைக்கு இருந்தாலும் சுவிசுக்கு நான் வாரதான். உனக்கு அடிதான். உனக்கு ஜெயிலுக்குள்ள களிதான். நீ சாவுற என்ற கையாலதான்.